ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு ஒளியின் மகிமைங்க. ஆமென். இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்றால், புதிய ஏற்பாட்டில் சவுல் என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநேகதான திட்டங்களை அவர் தீட்டி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவர் போகும்போது திடீரென ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவருக்கு தரிசனமாகிறார். அவர் எப்படி தரிசனமாகிறார் என்றால், அவர் மகிமையின் ஒளியாக தரிசனமானார். ஆமென். இந்த தரிசனத்துக்கு பிறகு என்ன ஆனது? சவுல் பவுலாக மாற்றப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னங்க சொல்ல வர்றாரு? நம்ம வாழ்க்கை கூட ஏதோ ஒரு சாதாரணமாக போய் கொண்டிருக்கலாம். இல்ல ஒரு சில பேருடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் இன்னும் இன்னும் ஆண்டவர் விட்டு விலகி போற மாதிரியா இருக்கலாம். எப்படி சவுல் பவுலாக மாற்றப்பட்டாரோ அது போலதாங்க நம்ம வாழ்க்கையில் அந்த ஒளியின் மேகத்தை நாம் தரிசிக்கும் போது நாம் ஒரு புதிய மனிதனாக மாறிவிடும். ஒரு புதிய மாற்றத்தை நாம் கண்டிப்பாக காண முடியுங்க. நம்முடைய வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் இந்த ஒளியின் மகிமை தரிசிச்சிருக்காங்க. மோசே, யோவான் போன்றவங்களாம் ஆண்டவருடைய ஒளியின் தரிசனத்தை கற்ற பிறகு அவள் இன்னும் ஆண்டவருடைய நெருங்கி பழகி ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போதகர் இருந்தாருங்க. அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு எழுப்புதல் வல்லமைனா ரொம்ப பிடிக்கும். அவரே எத்தனையோ கூட்டங்கள் நடத்தி பார்த்தாரு. ஏதோ அவ்வளோவா வல்லமை வெளிப்படலை. அவர் இந்தியாவுக்கும் ஒரு சில குருசைட்லாம் நடத்தினாருங்க. நடத்தி பார்த்தாலும் அவ்வளோவா வல்லமை வெளிப்படலை. சாதாரணமாக மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. அவர் திரும்ப இந்தியாவிலேருந்து அமெரிக்கா தேசத்துக்கு போய் இரவு முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சாருங்க. ஆண்டவரே, ஏனப்பா எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க? நான் சாதாரணமாக ஊழியம் செய்திருக்கேன். இவ்வளோ தொலைவு நான் பிரயாசப்பட்டேன். இவ்வளோ ஊழியம் செஞ்சேன். எந்த அற்புதம் அடையாளம் நடக்கலையாப்பான்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துதாம்மா ஆகணும். உங்க வல்லமை கொடுத்துதான்பா ஆகணும்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் கதறி அழுது கொண்டே அப்படியே படுக்கையில அவர் தூங்கிட்டாருங்க. அதே இரவுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரகாசமாக அவர் இருந்த ரூமே அப்படியே மகிமையின் பிரகாசமாக பிரகாசித்து ஆண்டவருக்கு தரிசனமாகறாங்க. அவர் சொல்லும்போது சொல்றாரு, இரவு முழுதும் அந்த மகிமையின் பிரகாசம் என்னுடைய ரூமு ஃபுல்லா இருந்தது. என்னுடைய அவருடைய மகிமையின் பிரசனம் என்னோட அறையை விட்டு விடிய காலம் வரைக்கும் போகல. அது ஒரு உன்னத அனுபவமா இருந்ததுன்னு சொன்னாருங்க. அதற்கு பிறகு இவர் பேசினாலும் அற்புதம், நடந்தாலும் அற்புதம். அவரு எந்தெந்த மீட்டிங் போறாங்களோ பலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் மூலமா செய்யப்படுதுங்க. அந்த ஒரே நாள் அந்த ஒளியின் தேவனை அவர் தரிசிச்சாங்க. ஆமென். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையின் ஒளியாக அவர் தரிசித்த அவரை பார்த்த பிறகு ஒரு ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவர் காணப்பட்டதாக சொல்றாங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணுமா? ஏதோ வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை நடக்கணுமா? ஆண்டவர் தாகமுள்ளவேல் தண்ணீரை ஊற்றுகிறேன்னு சொல்கிறாங்க. நாம் தாகத்தோடு வாஞ்சியோடு அந்த பிரசன்னத்தை கேட்கும்போது, அந்த தரிசனத்தை நாம் கேட்கும்போது, கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த தேவன் நமக்கும் தருவாருங்க. அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை சாதாரணமா இல்லைங்க. வல்லமையாய், மிகுந்த வல்லமையாய், மிகுந்த ஒரு அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிற ஒரு வல்லமையான ஒரு நபர்களாக நம்மளையும் தேவன் பயன்படுத்துவாருங்க. இன்று நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற தேவனே அப்பா, எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பன் அப்பா. ஒரு சில நபர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். இவர்கள்லாம் ரட்சிக்கப்படுவார்களா என்று நாங்கள் சந்தேகத்திலோடு இருக்கிறோம் அப்பா. ஆனால் இன்று ஆண்டவரே உம்முடைய ஒரு தரிசனம் போதும். அவர்களை தகப்பனே அவர்களை நீதிமானாக மாற்றிவிடும் தகப்பனே. உம்முடைய ஒரே ஒரு தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையுள்ள ஒரு நபராக மாற்ற முடியும் தகப்பனே. உங்களுடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தரிசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் நீர் இது கட்டளையிடுங்க, ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய மகிமையின் ஒளியை தரிசிப்போம், வல்லமையாக மாறுவோம். ஆமென். தேங்க்யூ. ஷாலோம். காட் பிளஸ் யூ.